வெல்கம் டு சகஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது புதுக்கவிதை. புதுக்கவிதையில் இருக்கக்கூடிய கவிஞர்களையும் எழுத்தாளர்களும் அவங்க சார்ந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட வினா தொகுப்புகளை இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். ஒரு சில ஷார்ட்கட்ஸோடு பார்ப்போம். எளிமையாக அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறன்ற மாதிரி. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழப்பம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறு விரல்களில் தீக்குச்சிகள் என்ற குழந்தை தொழிலாளர் நிலையினை தனது புது கவிதையில் படம் பிடித்து காட்டியவர் யார் அப்படின்னா அப்துல் ரஹ்மான். அப்துல் ரஹ்மான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த தீப்பெட்டி ஆலைக்கு போறக்கூடிய குழந்தைகளுக்காக ஒரு கவிதை எழுதியிருக்காங்க அப்துல் ரஹ்மான். அப்துல் ரஹ்மான்றது நம்ம ஏஆர் ரஹ்மானை நான் வச்சுக்கிடுவோம். அப்துல் ரஹ்மான் வந்து அவர் ஒரு பாடகராக இருப்பாருன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் அந்த ஷார்ட்கட்ஸ்லாம் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் வந்து தீப்பெட்டி ஆலைக்கு போகிற குழந்தைகளுக்காக ஒரு கவிதை எழுதியிருக்காரு, நான் வச்சுக்கோங்க. என்ன கவிதைனா, பழப்பம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறு விரல்களில் தீக்குச்சிகள் அப்படின்றத சொல்லியிருக்காரு அப்துல் ரஹ்மான். அடுத்தது, தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது பெற்றவர். இந்த மாதிரி ஒரு ஒரு தாய்மை உள்ளம் கொண்டதுனால அவருக்கு அன்னை விருது கொடுக்குறாங்க, நான் வச்சுக்கோங்க. அப்துல் ரஹ்மான்ற நண்பருக்கு தாய்மை உள்ளம் படைத்தவருக்காக அவருக்கு தமிழ் அன்னை விருது வந்து கொடுக்குறான்னு நான் வச்சுக்கோங்க. அடுத்தது, சாலை இளந்திரையன். அந்த இளந்திரையன் இருக்கு பாருங்க, ரொம்ப இளந்தாரின்னு சொல்லுவாங்க நம்ம கிராமப்புறங்கள்ல. ரொம்ப இளமையானவர் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. சாலை இளந்திரையனை. சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது, சிலரேனும் மடியாமல் பகை வெல்ல முடியாது. சேதாரம்ன்று சொல்றாரு, மடியாமல், பகை, வெல்றது, இந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான வார்த்தைகள்லாம் போட்டு ஒரு கவிதையில் இருப்பார். இது அதன் மூலமா அவர் வந்து இவர் எழுதினவர் வந்து சாலை இளந்திரையன், இளமையான ஒருத்தர் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. சாலை இளந்திரையன். அடுத்தது, புரட்சி முழக்கம் என்ற நூலை இயற்றியவர் சாலை இளந்திரையன். புரட்சிகரமான கருத்துக்களை சொல்றவர் சாலை இளந்திரையன். தமிழக அரசு கவிஞர் சாலை இளந்திரையனுக்கு வழங்கிய விருது பாவேந்தர் விருது வழங்கியிருக்காங்க. சாலை இளந்திரையன் தமிழக அரசின் பாவேந்தர் விருது பெற்ற ஆண்டு 1991. அடுத்தது, சாலை இளந்திரையனின் கவிதை தொகுப்பை கண்டறி. பூத்தது மானுடம். ஏற்கனவே அவர் புரட்சிகரமான கருத்துக்கள் மூலமா புதுமையான ஒரு மானுடத்தை ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. பூத்தது மானுடம். அடுத்து, சாலை இளந்திரையனின் தமிழக அரசின் சிறந்த நூலுக்கான பரிசு பெற்ற நூல் புரட்சி முழக்கம். அடுத்ததாக, கால்கள் இரண்டும் படைத்தவன் நீ, பெரும் கல்லும் மலையும் கடப்பதற்கே அப்படின்ற எழுச்சிமிகு வரிகளுக்கு சொந்தக்கானவர். சாலை இளந்திரையன்னு சொல்லி இளமையானவர் சொல்லி சொன்னேன். அதே மாதிரி சாலைன்னு வார்த்தை வருது பாருங்க, அந்த வார்த்தையை இதுல அடாப்ட் பண்ணிக்கோங்க. அந்த ரோடு வந்து குண்டும் குழியுமா இருந்தாலுமே அதை நடக்கிறதுக்காக படைத்தவன் நீ அப்படின்ற சொல்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. கால்கள் இரண்டும் படைத்தவன் நீ, பெரும் கல்லும் மலையும் கடைப்பதற்கே என்ற எழுச்சிமிகு வரிகளுக்கு சொந்தக்காரர் சாலை இளந்திரையன். அடுத்தது, மோகனரங்கனின் தமிழ் ஒலித்து கொண்டிருக்கும் பொருட்கள். எதெல்லாம் மோகனரங்கனோட தமிழ் ஒலித்து இருக்குன்னா, வானொலி, பாவரங்க மேடை, தொலைக்காட்சி, அப்படி அனைத்துலேயுமே ஒழிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்ததாக, இமயம் எங்கள் காலடியில் எனும் கவிதை தொகுப்பு நூல் யாருடையது? ஆலந்தூர் மோகனரங்கன். அதாவது மலைன்றது உயரத்தை பத்தி சொல்லுவான். இமயமலை, இமயமலையில் இருக்கக்கூடிய உயரமான சிகரம் எது? எவரெஸ்ட் சிகரம், கஞ்சன் சங்கா, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். உயரத்தை பத்தி சொல்லுவோம். மலையை பத்தி சொல்லும் போது இவரோட பேரு பாருங்களேன், ஆலந்தூர் மோகனரங்கன். ஆழத்தை பத்தி சொல்ற மாதிரி இருக்கும். அப்ப இமயம் எங்கள் காலடியில்னு சொல்றவர் யாருன்னா, ஆழமா இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்றாரு, நான் வச்சுக்கோங்க. ஆலந்தூர் மோகனரங்கன் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. இமயம் எங்கள் காலடியில் என்னும் கவிதை தொகுப்பு ஆலந்தூர் மோகனரங்கனுடையது. ஆலந்தூர் மோகனரங்கன் பிறந்த ஊர் ஆலந்தூர். அடுத்தது, ஜெயகாந்தன் வந்து ஒரு பிரமுகர். அவர் வந்து ஒரு பிரமுகர் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. சட்டை என்ற சிறுகதை எழுதியவர் ஜெயகாந்தன். அந்த எழுத்தாளருக்கு அவர் ஒரு பிரமுகர், அவருக்கு ஒரு சட்டம் மட்டும்தான் இருக்கும்ன்றத நான் வச்சுக்கோங்க. சட்டை என்ற சிறுகதை எழுதியவர் ஜெயகாந்தன். ஆசிரியரை அவர் எழுதிய சிறுகதையுடன் பொறுத்துக்கன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது, விழிப்பு வந்து அந்த ஆசிரியர் யாருன்னா சிவசங்கரி. இதை எப்படி நான் வச்சுக்கிறது அப்படின்னா, சிவராத்திரி நம்ம எல்லா இடங்கள்லையும் சிவராத்திரிக்கு வந்து எல்லாருமே கோயிலுக்கு போவோம், குலதெய்வ கோயிலுக்கு. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாகவே எல்லாருமே வந்து சிவராத்திரி செவன்ஸுக்கு முழிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. அதனால விழிப்பு அப்படின்ற நூலோட ஆசிரியர் சிவசங்கரி அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அடுத்தது, கரையும் உருவங்கள்.
எது கரையும்? அப்போ அமாவாசை பௌர்ணமி பூராமே கரையிறது அந்த வெண்மையா இருக்கக்கூடிய வண்ண நிலவு தானே கரையும். அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. கரையும் உருவங்கள், கரையும் உருவங்களோட ஆசிரியர் யாருன்னா வண்ண நிலவன். அடுத்தது ஒரு பிரமுகர். ஒரு பிரமுகர் எனும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஜெயகாந்தன். ஒரு பிரமுகர் எனும் நூலின் ஆசிரியர் ஜெயகாந்தன். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு பிரமுகரையும் சட்டை நான் வச்சுக்கோங்க. ஒரு பிரமுகர் ஒரு சட்டை. அப்ப சட்டை இதழின் ஆசிரியரும் ஒரு பிரமுகர் இதழின் ஆசிரியரும் ஜெயகாந்தன் அவர்கள் தான். அடுத்தது மறுமணம், பிந்தன் அப்படின்னு சொல்றாங்க. மறுமணத்தோட ஆசிரியர் யாரு? பிந்தன். அதாவது எல்லாருமே பொதுவாகவே ஒரு திருமணம் தான் முடிப்பாங்க. திரும்ப மறுமணம் பண்றாருன்னா ஒரு விந்தையா இருக்குல்ல. என்னடா எல்லாருமே ஒரு மனம் முடிப்பாங்க, இவர் என்ன மறுமணம் வர முடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. இது ஒரு விந்தையான செயல் மாதிரி தெரியுதா? அப்ப மறுமணம் என்னும் நூலின் ஆசிரியர் பிந்தன் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அடுத்தது சிறுகதையும் ஆசிரியரும் பொறுத்த சொல்லியிருக்காங்க. தேங்காய் துண்டுகள். தேங்காய் துண்டுகள் வந்து டாக்டர் மூவா அப்படின்னு சொல்றாங்க. அவர் டாக்டரேட் பட்டம் வாங்கியிருந்தாலும் வரதராசனாரு அந்த தேங்காய் துண்டுகளை எப்பயுமே சட்டப்பையில் வச்சுக்கிட்டே இருப்பாருன்றதை நான் வச்சுக்கோங்க. அடுத்தது கிளிசல். கிளிசல் அப்படின்றது நாஞ்சில் நாடன். நாஞ்சில் நாடன் கன்னியாகுமரி சைடு இருக்கிறது. பொதுவாக வந்து அங்கே இந்த மூட்டம் போடுறது அந்த மாதிரி தொழில் அமைப்புகள் ஒரு சிலது இருக்குது. அதுபோக இந்த ரப்பர் தொழில் வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய இடம் கன்னியாகுமரி மாவட்டம் தான். அங்கே வந்து அந்த சட்டை வந்து அந்த பால், அந்த ரப்பர் பால் வந்து பற்றக்கூடாதுக்காண்டி கொஞ்சம் கிழிஞ்ச சட்டையை தான் போட்டுக்குருவாங்க. மற்ற நேரங்களில் தான் நல்ல சட்டைகளை வந்து போட்டுக்குருவாங்க நான் வச்சுக்கோங்க. அப்போ நாஞ்சில் நாடன் கிளிசலோட ஆசிரியர்னா நாஞ்சில் நாடன். அடுத்தது சட்டைக்கு வந்து ஜெயகாந்தன் பார்த்தாச்சு. ஒரு நாள் கழிந்தது. ஒரு நாள் கழிந்தது யார் ஆசிரியர் அப்படின்னா புதுமை பித்தன் தான் அதுக்கு ஆன்சர். புதுமை பித்தன். புதுமை பித்தனை பற்றி சொல்லணும்னா ஒரு நாளே போயிடும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. புதுமை பித்தனை பற்றி சொன்னோம்னா ஒரு நாளே கழிஞ்சிரும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அடுத்ததுக்கு போகலாம். கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் என கூறியவர் யார்? புதுமை பித்தன். கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவிப்பதற்கு ஒரு தூண்டுகோலா இருக்கும் அப்படின்னு சொன்னவர் புதுமை பித்தன். துரை மாணிக்கம் என்பது இவரது இயற்பெயர். யாரோட இயற்பெயர்னா பெருஞ்சித்திரனார். பாவலரேன்னு சொல்லுவாங்க. துரை மாணிக்கம் என்பது இவரின் இயற்பெயர் பெருஞ்சித்திரனார். அடுத்தது சிறுகதையும் ஆசிரியரும் கொடுத்துருக்காங்க. உண்மை சுடும். உண்மை சுடும் என்ற நூலோட ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. ஜெயகாந்தன். ஜெயகாந்தன் வந்து அவர் ஒரு பிரமுகர்னு பார்த்தோம். அவர் ஒரு சட்டை தான் வச்சிருப்பாருன்னு பார்த்தோம். அது போக அவர் அவர் சொல்ற உண்மை வந்து எப்பவுமே சுடத்தான் செய்யும். அவர் ரொம்ப உண்மையை தான் சொல்லுவாருன்னு நான் வச்சுக்கோங்க. உண்மை சுடும் எனும் நூலின் ஆசிரியர் ஜெயகாந்தன். ஒரு சட்டை ஒரு பிரமுகர் உண்மை சுடும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அடுத்தது கலைக்க முடியாத ஒப்பனைகள். கலைக்க முடியாத ஒப்பனைகள் யார் அப்படின்னா வண்ணதாசன் சொல்றாங்க. வண்ணதாசன் சொல்றாங்க கலைக்க முடியாத ஒப்பனைகள். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் டிராயிங்கை அவ்வளோ அழகா பண்ணியிருப்பார் வண்ணதாசன் அப்படின்னு. கலைக்க முடியாத ஒப்பனைகள்ன்றது வண்ணதாசன். அடுத்தது பாலைப்புறா. பாலைப்புறான்ற நூலோட ஆசிரியர் அப்படின்னா சமுத்திரம். பாலைவனத்துல வந்து பறவைகள்லாம் இருக்குமா? இருக்காது. அப்போ அது பொருந்தாது. அப்போ அதுக்கு எதிர்ப்பதமா இருக்கு. பாலைவனத்துல போய் புறா இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ அந்த பாலைக்கு எதிர இருக்கக்கூடியது கடல். அதை சமுத்திரம் நான் வச்சுக்கோங்க. பாலைப்புறாவோட ஆசிரியர் சமுத்திரம். பாலைப்புறாவோட ஆசிரியர் சமுத்திரத்துல இருந்துகிட்டு பாலைவனத்தில் இருக்கக்கூடிய புறாவை பத்தி எழுதுறாருன்னு நான் வச்சுக்கோங்க. அடுத்தது இரவின் அறுவடை. இரவின் அறுவடை அப்படின்ற நூலோட ஆசிரியர் புவியரசு. புவி அரசு. பொதுவாகவே நம்மலாம் வந்து பகல்ல தான் அறுவடை பண்ண போவோம். பகல்ல தான் நம்மளோட விவசாயம்லாம் அறுவடை பண்ண போவோம். இரவுல போய் அறுவடை பண்றாருன்னா அவர் புவிக்கே அரசனா இருப்பாரு அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. புவிக்கே அரசனே இரவுல பண்ணுவாரு. பகல்ல பண்றது சாதாரண மனிதர்கள் பண்ணுவோம் அறுவடை. ஆனா இரவின் அறுவடையை வந்து யார் பண்ணுவான்னா புவிக்கே அரசனா இருக்கிறவர் பண்ணுவாருன்னு நான் வச்சுக்கோங்க. அடுத்தது பொறுத்துக. தத்துவ தரிசனம் எனும் நூலின் ஆசிரியர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வள்ளிக்கண்ணன். தத்துவ தரிசனம். அவருக்கு வந்து தத்துவம் தோண்டிக்கிட்டே இருக்கு. யாருக்குன்னா அவரோட அந்த நெற்றிக்கண்ல இருந்து தத்துவம். நெற்றிக்கண் திறப்பின் குற்றம் குற்றமே சொல்லுவாங்கல்ல, அந்த வார்த்தையை நான் வச்சுக்கோங்க. தத்துவம் எப்போ பிறக்கும் அப்படின்னா அந்த நெற்றிக்கண்ணுக்கு பதில் வள்ளிக்கண்ணை திறக்கும் போது தான் தத்துவ தரிசனம் பிறக்கும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பிடிசாம்பல். பிடிசாம்பல் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொன்னாங்கன்னா அண்ணா. அவர் அண்ணாவை பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல. அவர் தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏற்படுத்தியவர். அவர் ஆரம்பம் ஒரு பிடி தான் எடுத்தாரு. இன்னைக்கு இவ்வளவு ஒரு கட்சியாக திராவிட கட்சி வளர்ந்து நிற்கிது அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. பிடி சாம்பல் ஒரு பிடி எடுத்தாலே அது வளர்ந்துரும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க.
பிடிசாம்பல் எனும் நூலின் ஆசிரியர் அறிஞர் அண்ணா. அடுத்தது தாலாட்டு. தாலாட்டு எனும் இதழின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஜெயகாந்தன். தாலாட்டு ஜெயகாந்தன். ஒரு சட்டைக்கு தான் அவரை நான் வச்சிருந்தோம், ஒரு பிரமுகருக்கு நான் வச்சிருந்தோம், அது போக ஒரு உண்மை சுடும்னு நான் வச்சிருந்தோம். இப்ப தாலாட்டு உண்மையும் சுடும் தாலாட்டவும் செய்வார் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஜெயகாந்தன். ஜெயகாந்தன். ஏன்னா ஒரு சட்டை உண்மை சுடும், தாலாட்டு பிரமுகர் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. அடுத்தது மிட்டாய்க்காரன். மிட்டாய்க்காரன் எனும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீவா ஜெகநாதன். கீவா ஜெகநாதன். கீவா ஜெகநாதன். அடுத்தது வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது அப்படின்னு இப்ப வரிகள் இடம்பெறும் பாடலை பாடியவர் யாருன்னா தாராபாரதி. தாராபாரதி. ஏன் அப்படி எழுதியிருக்காரு அப்படின்னா, இவர் கொஞ்சம் வயசுலயே மரணம் அடைஞ்சிருவார். அப்ப அவர் மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் சீக்கிரத்துல அவரோட லைஃப் முடிஞ்சதை நினைச்சு ரொம்ப ரொம்ப தத்துவ யோசனையோட சொல்லியிருப்பாரு நான் வச்சுக்கோங்க. வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததே உலகம் அறியாது அப்படின்னு சொல்லி இருப்பாருன்னு சொல்லி. ஏன்னா ஒரு பாரதியார் மாதிரி சின்ன வயசுல இறந்துருப்பாரு. அதே மாதிரிதான் அவர் பேரும் தாராபாரதி தான். இந்த மாதிரி வரிகள் எழுதியிருப்பாருன்னு நான் வச்சுக்கோங்க. அடுத்தது விரல்கள் 10 மூலதனம் என்று கூறியவர். விரல்கள் 10 மூலதனம் என்று கூறியவர் தாராபாரதி. அடுத்ததாக எந்த இணை சரியானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தாராபாரதி இது எங்கள் கிழக்கு. இது தாராபாரதி இது எங்கள் கிழக்கு என்ற நூலுக்கு எழுதியவர் அவர் தான். அது சரியானது. அடுத்து இதர ஆசிரியர்களை பற்றி பார்ப்போம். நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று கல்யாண சுந்தரத்தை பாராட்டியவர் யார் அப்படின்னா தோழர் ஜீவானந்தம். நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா அப்படின்னு சொல்லி கல்யாண சுந்தரத்தை பாராட்டியவர் தோழர் ஜீவானந்தம். இது எப்படி நான் வச்சுக்கிறது அப்படின்னா, நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கு போய் தோழர் ஜீவானந்தம் போய் பாராட்டுறாரு நான் வச்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு போய் தோழர் ஜீவானந்தம் யாரை பாராட்டினாருன்னு கேட்டால் கல்யாண சுந்தரத்தன்னு நான் வச்சுக்கிறணும். நீ மீண்டும் ஒரு தோன்றிய பாரதியாடான்னு சொன்னது யாருன்னா தோழர் ஜீவானந்தம். அப்படி நான் வச்சுக்கோங்க. அப்போ தோழர் ஜீவானந்தம் ஒரு கல்யாணத்துக்கு போறாரு, அங்கே போய் நீ மீண்டும் தோன்ற பாரதியாடா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதான் நான் வச்சுக்கோங்க தோழர் ஜீவானந்தம். வானம்பாடி இயக்கம் தமிழ்நாட்டில் எங்கு செயல்பட்டது? வானம்பாடி இயக்கம் கோவையிலே தான் செயல்பட்டிருக்கு. வானம்பாடி இயக்கம் கோவையில் செயல்பட்டது. களி இன்ப நல்வாழ்வு கொண்டு கன்னி தமிழுக்கு ஆற்று தொண்டு என்று பாடியவர் கோ ஆ அப்துல் லத்தீப். களி இன்ப நலவாழ்வு கொண்டு கன்னி தமிழுக்கு ஆற்றுக தொண்டு என்று பாடியவர். அந்த களி அப்படின்றத பாருங்களேன். களி அப்படின்னா நீ சிறைச்சாலைக்கு போயிட்டுன்னா களிகிண்ட வண்டி தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நகைச்சுவையாக சொல்லுவாங்க. நீ ஜெயிலுக்கு போறியா, ஜெயிலுக்கு போய் களி தான் கிண்ட போற நீ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாருங்க, களி இன்ப நலவாழ்வு கொண்டு அந்த கோ அப்துல் லத்தீப்னு போட்டிருக்காங்க. லத்தியால அடிக்கிறது போலீஸ். அப்ப லத்தி வச்சுட்டு அடிச்சு களி கிண்ட வச்சிருவாரு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. இந்த வார்த்தைக்கு சொல்றேன். களி இன்ப நலவாழ்வு கொண்டு கன்னி தமிழுக்கு ஆற்றுக தொண்டு. கன்னி தமிழுக்கு ஆற்றணும் தொண்டுன்னு சொல்லி ஒரு ஜெயிலர் கூட்டு போய் அவரை இந்த அளவுக்கு உருவாக்குறாருன்னு நான் வச்சுக்கோங்க. அடுத்தது தாயுமேது தந்தையேது தனையர் கற்ற தாருமேது ஆயும்போது யாவும் பொம்மலாட்டமே பூலோக சூது என்று பாடியவர் யாருன்னா பாஸ்கரதாஸ். தாயுமேது தந்தையேது தனையர் கற்ற தாருமேது ஆயும்போது யாவும் பொம்மலாட்டமே பூலோக சூது என்று பாடியவர் பாஸ்கரதாஸ் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. அடுத்தது கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கையும் ஒருங்கே இவரின் படப்பில் காணலாம் அப்படின்னு சொன்னவர் யாரு இல்லைன்னா சச்சிதானந்தன். சச்சிதானந்தன். இப்போ இந்த அவர் சச்சிதானந்தன் வச்சு பாருங்களேன். இப்போ ஒரு சட்டையும் ஒரு கர்ச்சீப்பையும் சேர்த்து தச்சிருவாரு அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. ஒரு டெய்லர் இருக்காரு, ரெண்டையுமே சேர்த்து தச்சிருவாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் இந்த சச்சிதானந்துக்கு ஒரு வரி இருக்கு. என்னன்னா கம்பனியும் மிடுக்கையும் கொண்டு வந்துருவாரு, பாரதியோட கோபத்தையும் கொண்டு வந்துருவாராம். இது ரெண்டையும் ஒருங்கே இவரோட படப்பில் காணலாமா. அப்ப ரெண்டையும் சேர்த்து அவர் தச்சிருவாரு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அதே சச்சிதானந்தன். அடுத்தது பொறுத்துக. ஏற்கனவே இது பார்த்தோம். தேங்காய் துண்டுகள் டாக்டர் மூவா. அடுத்தது மண்ணின் மகன். மண்ணின் மகன் நீல பத்மநாபன். மண்ணின் மகன் யாருன்னா நீலபத்ம. ஏன்னா 10 ரூபா கொடுத்து அவரு அந்த இடத்த வாங்கியிருப்பாரு. 10 ரூபா கொடுத்து
இடத்த வாங்கியிருப்பாரு நான் வச்சுக்கோங்க. மண்ணின் மகன் யாருன்னா நீல பத்மநாபன், 10 ரூபா கொடுத்து இடத்த வாங்கினா பத்மநாபன் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அடுத்தது செங்கமலமும் ஒரு சோப்பும், செங்கமலமும் ஒரு சோப்பும், சுந்தர ராமசாமி, செங்கமலமும் ஒரு சோப்பும் அப்படின்னா சுந்தர ராமசாமி. விழிப்பு எனும் இது வந்து ஏற்கனவே சொன்னேன், சிவசங்கரி. அடுத்தது மேத்தா எழுதாத நூல் எதுன்னு போட்டிருக்காங்க. நடந்த நாடகம் அப்படின்னா நந்தன நாடகம், இது வந்து எழுதாத நூல். கரெக்டான இது அவர் எழுதியது எதுன்னா கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், தண்ணீர் தேசம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ புது கவிதையோட தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கப்பட்ட ஒரிஜினல் வினாத்தாள் வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் ஆல்ரெடி நம்ம போட்டுக்கிட்டே தான் வர்றோம், அதையும் போய் பாருங்கள். கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம சேனலில் போட்டுகிட்டே வர்றோம், அதையும் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.